ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எச் தமிழ் சேனல். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறைக்கு உள்ள வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்காக நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, அவங்க எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் இந்த மாதிரி காமனாக எல்லாரும் லேர்ன் பண்ணக்கூடிய அதே விஷயங்களை தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஹை பேயிங் டொமைன் ஒன்று இருக்குது. அதுதான் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படிங்கிறது. பெரிய பெரிய கம்பெனிஸ் அதே மாதிரி பெரிய பெரிய ஏஜென்சிஸ்ல தான் இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படிங்கிற இந்த டொமைனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உள்ள நுழையும் போது ஹை சேலரிஸை வந்து வாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான டொமைனாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸுக்கு நீங்கள் அதிகமாக வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இதில் மினிமம் பட்ஜெட்டே இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் ஒன்லி நல்ல பெரிய பெரிய ஏஜென்சிஸ் அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்க இதுல நாலேஜை வந்து வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த ஹை பேயிங் ஜாப்ஸுக்கு வந்து ஈஸியா வந்து போக முடியும். ஸோ இந்த வீடியோல நான் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படின்னா என்ன, இது எதற்காக வந்துச்சு, இதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன, இது எப்படி பேசிக்கா ஒர்க் ஆகுது, எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போறேன். என்னுடைய பேர் ஸ்ரீதரன். எனக்கு இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் இன்க்ளூடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல 13 வருட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. இதை நான் ஏற்கனவே நிறைய முறை வந்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்க ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் குறித்து இன்னும் டீப்பா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்காகவே என்னுடைய வெப்சைட்ல சூப்பரான கண்டென்ட்டை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல streammarketingstrategy.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா, அங்க நீங்க இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டிக்கிளா வந்து எழுதியிருப்பேன். எல்லாமே ஒரு பிகினர் எந்த ஆர்டிக்கிள்ல ஸ்டார்ட் பண்ணி எப்படியெல்லாம் போகணுமோ அந்த விதத்துல தான் இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்க ஒன் பை ஒன்னாவே வந்து கிளிக் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் குறித்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் வந்து வந்துடும். இல்லை அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே ப்ராக்டிக்கலா தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து நான் தொடர்ச்சியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஆட் ஸ்பேஸை ஒரு சாஃப்ட்வேர் ஆர் டூலை யூஸ் பண்ணி பை அண்ட் செல் இந்த 2 விஷயங்களை செய்யறோம் அப்படின்னா அதற்கு பேரு தான் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சிம்பிள் டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படிங்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் வரணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ ஒய் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் ரோஸ் டு பவர்? ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே நுழையும் போது எல்லாத்தையுமே வந்து ரிலேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ 1990 1995 இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் தான் இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து உள்ளே வருது. வெப்சைட், ஆப்ஸ் இது எல்லாமே ஸ்லோவாக வந்து பில்ட் வந்து ஆகுது. பட் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அது குறித்த நாலேஜும் பெருசாக இருக்காது. அந்த டெக்னாலஜியை ஆப் பண்ணுறதுக்கான அந்த பணமும் வசதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ வெரி வெரி மினிமம் நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் தான் வந்து அப்போ வந்து பவருக்கு வந்து வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த வெப்சைட் ஓனர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நியூஸ் பேப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் வந்து ஆடு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ரேடியோவில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கம்பெனிஸோட ஆட்ஸை நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து மணி ஜென்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனிஸை போயிட்டு ரீச் அவுட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரீச் அவுட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வெப்சைட்டுக்கு மாதாந்திரம் இவ்வளவு யூசர்ஸ் வர்றாங்க. ஸோ உங்களுடைய ஆடை நீங்கள் இங்கே எங்களுடைய வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளவு பேர் வந்து இந்த கண்ட்ரிலேருந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரப்போஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நெகோசியேஷன்ஸ் நடக்கும். அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் சைன் ஆனோடனே அவங்களுடைய ஆடு ஃபைலை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய லோக்கல் சர்வரில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிளேஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த ஆடு வந்து காட்டும். ஸோ இப்படி தான் நடந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனி ஓனர்ஸ் வந்து இந்த ஆடுக்கு பதிலாக இந்த ஆடை காட்டுங்க, இல்லைன்னா இந்த ஆடை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் அந்த லோக்கல் சர்வரில் டெவலப்பர் போயிட்டு அதை மாற்றணும், இல்லைன்னா சேவ் அதாவது அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க்கை மேனுவலாக வந்து செய்யணும். பட் நீங்கள் இப்போல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு
நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆட் வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கார்டியன பாருங்க. இப்ப நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப வேற ஒரு ஆட் காட்டும். ஸோ இப்ப நீங்க ஒப்பீனியனுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா, அங்க வேற ஒரு ஆட் வந்து காட்டும். ஸோ இப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாறி மாறி வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வந்து மாறி மாறி காட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டடா வந்து மாறிருச்சு. பட் அப்பல்லாம் அப்படி இல்ல. மேனுவலா டெவலப்பர் போயிட்டு மாத்திக்கிட்டே இருக்கணும். இதற்கு அடுத்து 1995 அந்த காலகட்டங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே கம்பெனி மல்டிபிள் வெப்சைட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு சென்ட்ரல் ஆட் சர்வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கிரியேட் வந்து பண்றாங்க. அப்போ மல்டிபிள் வெப்சைட்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை மேனேஜ் பண்ற ஒரு சின்ன ஒரு சென்ட்ரல் ஆட் சர்வர அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் ஸ்டில் இது எல்லாமே மேனுவலா தான் நடக்குது. அப்பதான் வந்து இந்த ஆட் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதற்கு அப்புறமா வந்து வர ஆரம்பிக்குது. இந்த ஆட் நெட்வொர்க்ஸ் எதுக்கு வர்றாங்க அப்படின்னா, 1995க்கு அப்புறமா இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பூம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வெப்சைட்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கிரீஸ் வந்து ஆக ஆரம்பிக்குது. பட் பிசினஸ் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டெட் எண்ணிக்கையில தான் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகுது. அந்த கேப் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாகுது. இன்னொரு பக்கம் அட்வர்டைசர்ஸும் வந்து இருக்காங்க. பட் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப லிமிட்டடா வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ட ஆட் ஸ்பேஸ் இருக்கு. பட் எந்த கம்பெனிகிட்ட போய் ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். பட் எந்த வெப்சைட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியல. யார போய் ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வந்து இருக்கு. ஒரு சைடு ஆட் ஸ்பேஸ் இருக்கு, ஒரு சைடு அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க. பட் 2 பேருக்குமே வந்து கான்டாக்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. எல்லாருமே மேனுவலா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆட் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து வருது. இந்த ஆட் நெட்வொர்க் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெப்சைட்ஸ் கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணி அவங்க கிட்ட இருக்க அன்சோல்டு அந்த ஆட் ஸ்பேசஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க இன்னொரு சைடு அட்வர்டைசர்ஸ் அதே மாதிரி பிராண்ட்ஸ் கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த வெப்சைட் அதே மாதிரி இந்த பிளேசஸ்ல எல்லாம் ஷோ பண்ணலாம். உங்களுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸஸ்ல வந்து நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்மீடியேட் வேலையை வந்து பாக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுல நமக்கும் பெனிஃபிட் கிடைக்குது. இந்த சைடு லேண்டிங் பேஜஸ் வச்சிருக்கவங்களுக்கும் வந்து பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. பட் இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து வருது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நாங்க நியூஸ் பேப்பர் அதே மாதிரி டிவி எல்லாத்துலயுமே கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சோ அதே தான் இப்போ வெப்சைட்ல கொடுக்கும்போதும் ப்ராப்ளம் வருது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டார்கெட்டிங். ஸோ மெயின் ப்ராப்ளம் என்னன்னா டார்கெட்டிங். ஸோ நாங்க வெப்சைட்ல அதாவது டிவி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் கொடுக்கும்போது எங்களால் பர்டிகுலர் பீப்புளை ரீச் அவுட் பண்ண முடியாது. அதே ப்ராப்ளம் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங். அங்கேயும் யாரு எங்களுடைய ஆட பார்த்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸ நெறைய மணிய இன்வெஸ்ட் பண்ண பண்ண இந்த அட்வர்டைசர்ஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல ஃபுல்லி ஃபங்ஷனல் புரோகிராமேட்டிக் அட்வர்டைசிங். இது அப்பதான் வந்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு விஷயமா வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்ப நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டட் புரோகிராமேட்டிக் அட்வர்டைசிங். பட் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு விஷயமா ஆட் ஆகி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டில் எவால்வ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த புரோகிராமேட்டிக் அட்வர்டைசிங் ஒவ்வொன்றா வந்து உள்ள வந்து இந்த ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரோகிராமேட்டிக் அட்வர்டைசிங்ல இப்ப இருக்கக்கூடிய கீ எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முக்கியமான கீ எலமெண்ட்ஸ வந்து சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டீஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்னா வந்து போகலாம். ஆர்டிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்டிபி அப்படிங்கிறது தான் ரியல் டைம் பிட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க அப்படின்னா, அங்க நீங்க ஒரு யூசரா இருப்பீங்க. உங்களுக்கு ஆட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் அட்வர்டைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரியல் டைம்ல நடக்கும். இதுதான் இந்த புரோகிராமேட்டிக் அட்வர்டைசிங்கோட கோர் இல்லைன்னா ஹார்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதனால தான் இந்த ஆர்டிபி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதை நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். பட் இந்த ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் ரியல் டைம் பிட்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷர். ஸோ பப்ளிஷர் அப்படிங்கிறவங்க வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வெப்சைட் இல்லைன்னா ஒரு ஆப் மல்டிபிள் வெப்சைட் ஆர் மல்டிபிள் ஆப்ஸ் இதை ஹோல்டு பண்ணியிருக்கவங்கள சும்மா அப்படியே காமனா வந்து நம்ம கால் பண்ணும்போது பப்ளிஷர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த பப்ளிஷர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க அவங்களுடைய இன்வென்டரிஸ் அதாவது ஆட் ஸ்பேஸஸ நிர்வகிக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜிய குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் எஸ்எஸ்பி. அதாவது சப்ளை சைடு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பப்ளிஷர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஸ்எஸ்பியோட டை அப் வச்சுக்கிட்டு, அங்க ஒரு செட்டப்ப வந்து செய்ய முடியும். என்னுடைய வெப்சைட்ல இந்த மாதிரியான லேஅவுட் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான ஆட்ஸ் எல்லாம் காட்டலாம். எனக்கு இந்த மாதிரியான ஆட்ஸ் எல்லாம் காட்டக்கூடாது. எனக்குடைய பிராண்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய டார்கெட்டிங்ஸை இந்த சப்ளை சைடு பிளாட்ஃபார்ம்ல இந்த பப்ளிஷர்ஸ் வந்து செய்ய முடியும். அதற்கு அடுத்து ஆட் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் இது ஹார்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஹார்ட் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஹார்ட் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல் டைம் பிட்டிங் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இந்த எஸ்எஸ்பியில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். இந்த சைடு டிஎஸ்பியில இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். ஸோ இந்த கம்ப்ளீட் ஆட் ஆக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி. ஸோ எப்படி பப்ளிஷருக்கு அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுடைய டார்கெட்டிங் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்பி இருக்கோ, அதே மாதிரி அட்வர்டைசர்ஸ் அதாவது பிராண்ட் ஓனர்ஸ் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு கேம்பெயினை செட் பண்ணி எனக்கு இந்த மாதிரியான ஆடியன்ஸை தான் டார்கெட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கக்கூடிய இடம் தான் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஎஸ்பி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, டிமாண்ட் சைடு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்வர்டைசர்ஸ் அவங்களால சில சமயங்களில் இப்போ அட்வர்டைசர்ஸ் அப்படின்னு யாரெல்லாம் மீன் பண்ணுறேன் அப்படின்னா கம்பெனிஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் கம்பெனிஸ், கொக்கோ கோலா, நைக் இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்காங்கல்ல. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள பெரிய பிராண்டாக வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களால ஒரு டிமாண்ட் சைடு பிளாட்ஃபார்மை வாங்கி அவங்க வந்து டைரெக்டாக போயிட்டு அசோசியேட் ஆகி கேம்பெயின்ஸை ரன் பண்ண முடியும். பட் கொஞ்சம் மிட் லெவல்ல இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களால போயிட்டு டைரக்டா ஒரு டிஎஸ்பியோட வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்க முடியாது. ஏன்னா மினிமம் பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஸோ ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிமாண்ட் சைடு பிளாட்ஃபார்மை வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அட்வர்டைசர்ஸ் ஸ்மால் அட்வர்டைசர்ஸ் இந்த ஏஜென்சி கிட்ட போகலாம். ஸோ இந்த ஏஜென்சி கிட்ட போகும்போது இவங்க சர்டைன் பட்ஜெட்டை வந்து கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு கமிஷனை வந்து கொடுத்துட்டு இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி பிளாட்ஃபார்மை ஆக்சஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்கை வந்து செய்ய வந்து முடியும். ஸோ இதனால தான் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் இருக்கு, அட்வர்டைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் வந்து இந்த இடத்துல இருக்கு. இவங்க எல்லாரையுமே கனெக்ட் பண்றது தான் இந்த டிமாண்ட் சைடு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறவங்க. சரி, இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் டயக்ராம். நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இது சிம்பிள் டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட இமேஜ். இதை விட காம்ப்ளிகேட்டடான இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமுக்கு உள்ள வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கு. பட் நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சிம்பிளிஃபையாக வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் போக போக நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து உங்களுக்கு நான் வந்து கொண்டு வரேன். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்கோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே இருக்கேன். இந்த சைடு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆடை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைக் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நைக்கு தான் ஷூ பிராண்ட் இருக்கு, அவங்களுடைய ஆடை வந்து காட்ட போறாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்க. நான் ஒரு வெப்சைட்டை பார்க்குறேன். அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நான் ஒரு வெப்சைட்டை பார்க்குறேன் அப்படின்னா குக்கீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வேலை செய்யும். ஸோ குக்கீஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த யூசர் இப்போ ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லிட்டு போகாது. இன்ஸ்டெட் என்னன்னா இப்போ ஒரு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து சேவ் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து இவர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் அதிகமாக பார்க்குறாரு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனாக வந்து பாஸ் வந்து ஆகும். இடையில நிறைய இடத்துக்கு வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிமாண்ட் சைடு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த சைடு இப்போ நான் வந்து எதுவுமே வந்து கனெக்ட் ஆகியிருக்க மாட்டேன். பட் இந்த வெப்சைட் ஓனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, எஸ்எஸ்பி இல்லைன்னா வந்து ஒரு ஆட் எக்ஸ்சேஞ்ச் கூட வந்து கனெக்ட் வந்து ஆகியிருப்பாங்க. ஸோ அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் எக்ஸ்சேஞ்சஸ் கூட வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. நிறைய ஆட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஓப்பன்எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி கூகுள் ஆட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஆட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் ஆட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒரு வெப்சைட் மல்டிபிள் ஆட் எக்ஸ்சேஞ்சஸ் கூட வந்து கனெக்ட் வந்து ஆகிருக்கலாம். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு ஆட் எக்ஸ்சேஞ்ச் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு
வச்சுக்கங்களேன். இந்த யூசரை பத்தின இன்ஃபர்மேஷனை இந்த வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கு பாஸ் வந்து பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு இப்போ நைக் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு டிமாண்ட் சைடு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஒரு கேம்பெயின் செட்டப் பண்றாங்க. எப்படி செட்டப் பண்றாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்னுடைய ஷூ ஆடை காட்டணும். அவருக்கு ஏஜ் வந்து 25 to 35 இருக்கணும். அதே மாதிரி அவர் இந்த லொகேஷன்ல இருந்து இருக்கணும். இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டு ஒரு கேம்பெயின் வந்து செட்டப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து வரும்போது நம்மளுடைய டிமாண்ட் சைட் அதாவது யூசரோட டேட்டா இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேட்டாவ இவங்க ஏதாவது ஒரு விதத்துல தேர்ட் பார்ட்டீஸ் வந்து கலெக்ட் பண்ணி வந்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயோட்டா, லோட்டமி இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இவங்க நிறைய வெப்சைட்ஸ்ல அவங்களுடைய பிக்சல்ஸை போட்டு யூசர் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. அப்போ அந்த டேட்டா பேஸ்ல என்னுடைய யூசர் ஐடி இருக்கு, ஸ்ரீதரனோட யூசர் ஐடியும் இருக்கும். அந்த டேட்டா இந்த டிஎஸ்பிக்கு போகும். அப்போ இந்த இடத்துல செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த செக்மெண்ட்ல என்னுடைய ஐடி இருக்கும். அப்போ நான் வந்து இங்க இந்த இதுக்கு பிட் பண்றதுக்கு எலிஜிபிளா வந்திருக்கேன். ஸோ என்னுடைய பிட் ரெக்வஸ்ட் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ சாரி என்னுடைய அந்த ஆட் ரெக்வஸ்ட் வந்து இங்க வந்திருக்கு. இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைசர் மூலமா பிட் வந்து போகுது. ஸோ நைக்கு கிட்ட மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா இருக்காது. நைக் யூஸ் பண்ணுற டிஎஸ்பியில் மட்டும் என்னுடைய டேட்டா இருக்காது. இந்த மாதிரி நிறைய டிஎஸ்பிஸ் வந்து இருக்கு. அந்த டிஎஸ்பியில் நிறைய அட்வர்டைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே என்னுடைய டேட்டா இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இருப்பாங்க. அப்போ மல்டிபிள் பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்கே தான் பிட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ யார் அதிகமாக வந்து பிட் பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய ஆட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகி இது ரெஃப்ரெஷ் ஆகும்போது அந்த ஆடு வந்து காட்டும். ஸோ நான் இவ்வளோ பெரிய ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணேன் பார்த்தீங்களா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு. பட் இந்த ப்ராசஸ் 100 மில்லி செகண்ட்ஸுக்கும் குறைவான நேரத்தில் நீங்கள் ஒரு வெப்சைட்டை லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அந்த ஆடு வருது இல்லை, அந்த ஆடு வர்றது அந்த நீங்கள் லோட் பண்ணுற டைமுக்கும் ஆடு வர்ற டைமுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த என்டையர் ப்ராசஸே வந்து நடந்துருது. ஸோ இப்படி நடக்கக்கூடிய ப்ராசஸ்னால தான் நீங்கள் வெப்சைட்டுகளில் போயிட்டு நேவிகேட்லாம் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான நீங்கள் ஏதாவது ஒன்று விஷயங்களை வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஆட்ஸை வந்து பார்க்குறீங்க. ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்டையர் எக்கோசிஸ்டம். இன்னும் போக போக நான் ரொம்ப டீப்பாக இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் பெட்டராக வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பட் பேசிக் லெவலில் இது தெரிஞ்சால் மட்டும் போதும். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். சரி, இப்போ இதே ப்ராசஸ் தானங்க கூகுள் ஆட்ஸ்லேயும் நடக்குது. ஸோ பேசிக்காக எல்லாருமே கூகுள் ஆட்ஸ் தான் கற்றுப்பீங்க. ஸோ கூகுள் ஆட்ஸ்லையும் இதுதான் நடக்குது. ஸோ கூகுள் ஆட்ஸில் யாருமே போயிட்டு மேனுவலாக போயிட்டு ஆடெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வெப்சைட்டில் போயிட்டு ப்ளேஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண அதே எக்கோசிஸ்டத்தை தான் கூகுளும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஏன் கூகுள் ஆட்ஸை வந்து ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்னு நம்ம சொல்ல மாட்டோம்? கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்க கூகுள் ஆட்ஸ்ல ஒரு கேம்பெயின் ரன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ப்ளே கேம்பெயின் ரன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆட அதாவது உங்களுடைய டிஸ்ப்ளே ஆட்ஸை நீங்க ஸ்டில் வெப்சைட்ஸ் அதே மாதிரி ஆப்ஸ்ல போயிட்டு காட்டலாம். ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்லையும் வெப்சைட்டு, ஆப் இதில் போயிட்டு காட்டலாம். அடிஷ்னலாக ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் பாருங்க. டிவியில் காட்டலாம், டிஓஓஹெச்ல காட்டலாம், ஓஓஹெச்ல வந்து காட்டலாம். இந்த மாதிரி நிறைய பிளேஸ்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் நம்ம இது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ கூகுளில் எந்த வெப்சைட்ஸில் உங்களால் ஆட் காட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட அசோசியேட் பண்ணியிருப்பாங்கல்ல கூகுள் ஆட்சன்ஸோட அந்த வெப்சைட்ஸில் ஆப்பில் மட்டும்தான் உங்களுடைய ஆடை காட்ட முடியும். பட் ப்ரீமியம் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ் கூட வந்து அசோசியேட் பெருசாக வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்ல இருக்கக்கூடிய அந்த ஆட் எக்ஸ்சேஞ்சஸ் கூட தான் வந்து அசோசியேட் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுடைய ஆடை நீங்க ப்ரீமியம் வெப்சைட், ப்ரீமியம் ஆப்ஸ்ல வந்து கொண்டு போய் காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆப்ஷன் இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் தான். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோர் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிமிடெட். அவங்களுடைய இன்வென்ட்ரியில் எதெல்லாம் இருக்கோ அதில் மட்டும்தான் உங்களால் ஆட்ஸ் வந்து காட்ட முடியும். பட் இது ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்படி சொல்லலாம், 99% ஆஃப் வெப்சைட் அதே மாதிரி 99% ஆஃப் ஆப்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே உங்களால் ஆடை காட்டணும் அப்படின்னா உங்களால் த்ரூ ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்னால மட்டும்தான் காட்ட முடியும். பட் இது ஒரு 30 to 40 இந்த பர்சன்டேஜ் லிமிடேஷனில் கூகுள் ஆட்ஸில் வந்து இருந்துடும்.
அப்போ நீங்க வைடரா வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங். அதனால தான் ஸ்டில் இது இயர் பை இயர் பயங்கரமா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை உங்களையும் வந்து லேர்ன் பண்ண சொல்றேன். ஸோ டீடைல்டான அந்த டிஃபரன்சஸை இங்கே வந்து போட்டிருக்கேன். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கூகுள் ஆட்ஸ் வெர்சஸ் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். சரி, ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? ஏன் ஸ்டில் வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ என்னை கேட்டீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்ஸை தான் சொல்லுவேன், ரீச்சை வந்து சொல்லுவேன். ஸோ நிறைய உங்களால் வந்து நிறைய வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் வந்து த்ரூ ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் மூலமாக வந்து ரீச் வந்து பண்ண முடியும். இப்படி ஒரு பெரிய அவைலபிலிட்டி இருக்கிறதுனால உங்களால் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வந்து ஒரு கேம்பெயினை வந்து ரன் பண்ண முடியும். அதுதான் காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கேப்பிங். ஸோ இது அந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ஷன். உங்களால் ஒரு பர்டிகுலர் யூசருக்கு நிறைய இடங்கள்ல வந்து ஆடு வந்து காட்ட முடியும். இத்தனை டைம் தான் காட்டணும் அப்படிங்கிற செட்டப்பை உங்களால் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம்ஸில் செய்ய வந்து முடியும். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரானுலர் பையிங். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பையிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்கில் இருக்குது. இதை போக போக வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அத்தனை விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பை வந்து பண்ணிட்டு உங்களால் ஒரு கேம்பெயினை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி லெஸ் அன்சோல்டு இன்வென்ட்ரி. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்டிங் கான்செப்டை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து இதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்கோட வந்து உங்களை வந்து நீங்கள் அசோசியேட் பண்ணிக்கும் போது பப்ளிஷர்ஸ் அதிகமாக வந்து மணி வந்து மேக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த அன்சோல்டு இன்வென்ட்ரி அப்படிங்கிறத அவங்க வந்து மினிமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் ப்ரீமியம் வெப்சைட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் எக்கோசிஸ்டத்தோட வந்து அவங்களுடைய வெப்சைட் ஆப்ஸ் வந்து அசோசியேட் வந்து பண்ணிக்கிறாங்க. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை பப்ளிஷர் ரெவன்யூ. ஸோ இப்போ கூகுள் ஆட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பப்ளிஷர்ஸ் மேக் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்ல பையர்ஸ் நிறைய வந்து மணி மேக் பண்ண முடியும். அதனால தான் இவங்க அசோசியேட் வந்து இதோட வந்து பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ போத் எஸ்எஸ்பி மூலமா பப்ளிஷர்ஸும் சில குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து மேக் ஷூர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடு டிஎஸ்பி மூலமா அட்வர்டைசர்ஸும் வந்து குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். சரி, அப்படியே 100% ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் கிரேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுலயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. சில சேலஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அது எந்த அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்முக்கு போனாலும் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்ல இருக்கக்கூடிய கீ சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆட் ஃப்ராட். இதை எங்க போனாலும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ மணி மேக் பண்றதுக்காகவே நிறைய பேர் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் ஆப்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுல இருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான டெக்னாலஜிஸும் அந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு. பட் ஸ்டில் 100% எலிமினேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டில் முடியாது. அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டில் இருக்கு. அதே மாதிரி பிராண்ட் சேஃப்டி ரிஸ்க்கும் வந்து இருக்கு. ஏன்னா இந்த குக்கி பாலிசிஸ் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது இந்த பிராண்ட் சேஃப்டி ரிஸ்க்கும் வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி உள்ள வரும்போது இதை எப்படி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதோட நாலேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து வளர்த்துக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஹிடன் ஃபீஸ். ஸோ பிட்டிங் அப்படிங்கிற கான்செப்டை வந்து படிக்கும்போது நீங்கள் இந்த ஹிடன் ஃபீஸை வந்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்ல கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய காஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்களேன். அதில் நிறைய காஸ்ட் இருக்கும். இன்வென்ட்ரி காஸ்ட்னு சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் காஸ்ட்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ்பி காஸ்ட்னு சொல்லுவாங்க, டிஎம்பி டேட்டா காஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய காஸ்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் விஷயங்களாக வந்து நிறைய பேரால் வந்து பார்க்க வந்து முடியுது. இதை புரிஞ்சுக்கிறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா வந்து இருக்கும். அதுக்கடுத்து டேட்டா பிரைவசி ரூல்ஸ். ஸ்டில் இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்கு. ஸோ ஜிடிபிஆர் அதே மாதிரி சிசிபிஏ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா உங்களால் வந்து ஒரு யூசர்ட்ட இருந்து கன்வர்ஷன் அதே மாதிரி அந்த யூசரோட பிஹேவியரை ட்ராக் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கு. பட் இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஎஸ்பி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் மெட்டா ஆட்ஸில் ஈஸியாக வந்து ஆடு ரன் பண்ணிட முடியும். பட் இந்த ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்கில் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான கேம்பெயினை ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்க வேண்டியது அவசியம். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய இடத்துல லேக் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய மணி வேஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய டெக்னிக்கல் காம்ப்ளெக்சிட்டி வந்து இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இது ரியல் டைமில் ரொம்ப வைடரான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால இதில் நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்து வரதான் செய்யும். அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஓவர் கம் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அதற்கப்புறமா வந்து வியூபிலிட்டி கேப்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வியூபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வியூபிலிட்டி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. எல்லா ஆட்ஸையுமே உங்களுடைய விசிட்டர்ஸ் வந்து பார்க்குறாங்களா அப்படிங்கிறத இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுலையும் சில லேக் வந்து இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் தான் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லியிருப்போம். பட்
ப்ராப்ளம் இல்லாத ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதே வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ எண்ட் ஆஃப் செஷனுக்கு வந்துட்டோம். இது ஒரு ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் பற்றின ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். இது ஒரு ஃபைனல் வீடியோ கிடையாது. இதில் நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை பார்க்கும்போது கான்டெக்ஸ்ட் வைஸ் வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேலோட்டமாக வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு ஆர்டிபி அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன, செகண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன, ஸோ தேர்ட் பார்ட்டி டேட்டா, ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேட்டா, இது எல்லாமே என்ன, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இது எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக வந்து நான் சொல்லிக் கொடுக்கும்போது இதை இன்னும் நீங்கள் டீப்பாக வந்து புரிஞ்சுக்க முடியும். அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.